உண்மையாக டெலிபிள் வாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்மளுடைய இருதயம் சுத்தமாக இருக்கா? எப்படி சுத்தமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, நம்ம தினம் நிறைய காரியத்தில், அதாவது ஒரு வேளை கோவம் இருக்கும், ஒரு வேளை பொறாமை இருக்கும், ஒரு வேளை பெருமையான காரியம் இருக்கும், ஒரு வேளை நம்மக்கிட்ட தாழ்மையே இல்லாமல் இருக்கும், இல்லை நமக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம எரிச்சலாயிடுவோம். ஒரு வேளை நம்ம இருதயத்தில் அன்பே இருக்காது, ஒரு வேளை நம்ம இருதயத்தில் ஏதாவது ஒரு பாவமான காரியம் இருக்கும். அதாவது ஆண்டரை விட்டு போகிற எந்த காரியமாக இருந்தாலும் அது ஒரு பாவமான காரியம். ஆனால் வசனம் இப்படி சொல்லுது, 1 தீமோத்தேயு 5:22 உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். ஆமாங்க, நம்ம எப்போவுமே நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கணும். ஏன் இருதயம் சுத்தமாக இருக்கணும்னா, இதுதான் நம்மளுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இருதயம் எவ்வளோ சுத்தமாக இருக்கணும், ஆண்டவர் அந்த ஆலயத்தில் தங்கும் போது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழக்கமோ வெறுப்போ இல்லை மன்னிக்க முடியாத காரியமோ என்ன மாதிரி ஒரு பாவமாக இருந்தாலும் உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க, ஆண்டவரே இந்த காரியம் என் இருதயத்தில் இருக்குது, ஆனால் என்னை மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் நீங்கள் அறிக்கையிடும் போது ஆண்டவன் அந்த இடத்துல வாசஸ்தலமாக வருவார். நீங்கள் ஆசிரியப்படுவது உங்களை ஆசிரியராகாமே.